ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மாங்காவும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் எல்லாம் போட்டு நேற்று அரிஞ்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ அந்த மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் பாருங்கள். இதை நல்லா குலுக்கி ஒரு 4 நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் இதை தாளிக்கணும். நல்லா இருக்கும். இது பாருங்கள், 4 மாங்காய் போட்டிருக்கோம் இதில். 4 மாங்காய், அது குண்டு மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா, புளிப்பு மாங்காய். அது அப்போயே மரத்துலேருந்து அறுத்த காய் அது. அந்த மாங்காவை நல்லா நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா அலசிட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு இதில் நல்லா குலுக்கிட்டு இந்த பாக்ஸில் அடைச்சேன் போட்டு வச்சுருக்கேன். நேற்று நிறைய இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், அது நல்லா ஊறி இன்றைக்கி கொஞ்சம்தான் இருக்குது. ஸோ இது ஒரு 4 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி வச்சிங்கன்னா இந்த காரமும் உப்பும் நல்லா உள்ளே சேர்ந்து ஒரு இப்போயே பாருங்களேன், இந்த மிளகாத்தூள் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் இது நான் 2 நாள் கழித்து தாளித்து ஊறுகாய் செய்யும்போது அந்த செய்முறையை காட்டுறேன் காய்ஸ். நன்றி, வணக்கம். காலையிலே உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். காலையில் நைட்டு இந்த பாதாம் பிசினியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் ஒரு டம்ளரில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு போங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வேண்டாம், அதில் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த சூடு இருக்காது. இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் இந்த பாதாம் பிசினியை போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லது. பெரியவங்க பால் சேர்க்கக்கூடாது, சர்க்கரைலாம் சேர்க்கக்கூடாது. இந்த பாதாம் பிசினி மட்டும் ஒரு டம்ளர் டெய்லியும் குடிச்சு வந்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்க்குறவங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.